தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வரும் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே பார்க்க நினைக்கும் ஓர் இடம் தியாகராய நகர். மெட்ராஸ் மாகாணத்தின் மிகப்பெரிய வணிக நகராக விளங்கும் இந்த தீநகர் எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மட்டுமே ஓரளவு அமைதி குடிக்கொண்டிருந்தாலும் மீத நேரங்களில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பலரும் தங்கள் பொன்னான நேரத்தை பயனுள்ள வகையில் போக்குவதற்கான இடம் இந்த தீநகர். உழைக்க நினைப்பவனுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும் உன்னத இடமாகவே இந்த தீநகர் விளங்குகிறது. மேலும் குண்டூசி முதல் தங்கம், வைரம், பிளாட்டினம் வரை அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக சென்னையின் பிரதான அடையாளமாக திகழ்கிறது தீநகர். ஏழை பணக்காரன் என்ற எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமத்துவ நிலை கொண்ட இடம் இது. குயில்களின் சத்தமும் காதை துளைக்காத அளவிற்கு வியாபாரிகளின் சத்தமே மங்கள நாதமாக விளங்கும் இந்த பகுதி சமீப காலமாக மயான அமைதியாய் காட்சியளிப்பதுதான் வேதனை. சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. உஸ்மான் சாலையில் உள்ள மேம்பாலத்தை விரிவுபடுத்த பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்த நிலையில் சுமார் 131 கோடி ரூபாய் செலவில் தற்பொழுது பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக சிஐடி நகர் முதல் தியாகராய நகர் பேருந்து நிலையம் வரை பணிகள் முடிவடைந்தது. மேலும் தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து உஸ்மான் சாலை மேம்பாலத்துடன் இணைக்கும் ஒரு பகுதிக்கான கட்டுமான பணிகள் தற்பொழுதுதான் தொடங்கியிருக்கிறது. இதோடு மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் நடைபெற்று வருவதால் மனித தலைகள் பெருகி வழிந்த தியாகராய நகர் அமைதி சூழ்ந்த மாய நகராக காட்சியளிக்கிறது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸ்கூல் பேக் வாங்குகிற கஸ்டமர். நாங்கள் பேக் கடை வச்சுருக்கோம். ஸ்கூல் பேக் வாங்குகிற கஸ்டமர் வந்துட்டு நிறைய எங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வரவே முடியாது, நம்ம கடைக்கு வரவே முடியாது. அதனால் வந்துட்டு எங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாக இந்த பாதிப்பு இருக்குது. நிறைய கடைகள் பாதிப்பாகியிருக்காங்க. நிறைய பேர் ஆஃபீஸு சின்ன கடைகள் அவங்கன்னா நடத்த முடியாமல். மேம்பால பணிகளால் கடந்த ஓராண்டாக வியாபாரம் பெரிதளவில் பாதிப்படைந்ததாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். நான் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தென் சென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார். எங்களுடைய தென் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இந்த மெட்ரோ மேம்பாலம் நடைபெறுவதால் அந்த 2 பக்கமும் அடைத்து வைத்திருக்கார்கள். இந்த காரணத்தால் வியாபாரிகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு இதை அடைச்சி வச்சு. மிக மோசமாக இங்கே வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மேம்பால பணிகள் நடைபெறும் இடங்களின் இருபுறமும் நடைபாதையை ஒட்டி பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிகார்டுகளை அகற்றினால் தங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் வியாபாரிகள் சங்க நிர்வாகி கிருஷ்ணகுமார். கிட்டத்தட்ட ஒரு 300-400 கடைகளுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா 2 பக்கமும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் மட்டும் ஒரு 10 அடி திறந்து விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் முழுசாகவே அடைச்சி வச்சுருக்காங்க. பிளாட்பாரத்தில் மட்டும்தான் போட முடியும், எந்த பொருளும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் வியாபாரிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மெட்ரோ இந்த மேம்பால பணி முடிந்துவிட்டும் இதை அடைத்து வைத்திருக்கார்கள். சென்னை நகர மக்களின் உணர்வுகளுடன் கலந்த தியாகராய நகரில் தற்பொழுது மக்களின் வரத்து குறைந்தே காணப்படுகிறது. சென்னை மாநகராட்சி வியாபாரிகளின் கோரிக்கைகளை ஏற்று பிரச்சினைக்கு தீர்வளிக்குமா? மேம்பால பணிகள் விரைவில் முடிவடைந்து வியாபாரிகளுக்கு வெளிச்சம் பிறக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் சே. மணிகண்டன்.